இன்றைக்கி நான் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் ஸ்பெஷல் கொங்கு ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக பிரியாணி மாதிரி இல்லாமல் இது மசாலாவும் ரொம்ப சட்டிலாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைல்டாக எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பிரியாணி. மட்டனுமே பாருங்கள் நல்லா சூப்பராக குக் ஆகி இந்த பக்குவத்தில் எப்படி குக் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தண்ணி 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமேட்டு பிரியாணி மசாலாவுக்கு 3 துண்டு பட்டை, 7 கிராம்பு, 7 ஏலக்காய், அப்புறம் 3 அன்னாச்சி பூ, ஜாதிக்காய் கொஞ்சோண்டு இவ்வளோண்டு தான் போடணும். போட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். அப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தையுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பிரியாணி பேனில் ஆயில் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 3 ஸ்பூன் கடலெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலை 1 எல்லாத்துலேயுமே 2 பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் 2 பீஸ், அப்புறம் கொஞ்சம் கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பக்கம் வரவுமேவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கணும். வதக்கி இது கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு இது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமேட்டு 7 பச்சை மிளகாவும் 1 கைப்பிடி அளவு புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரமே பச்சை மிளகாய் காரம் தான். இது நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் பார்க்குறப்ப சாப்பிட்றப்ப. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவுமே நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமேட்டு 3 தக்காளி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியுமே நல்லா குழஞ்சி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமேட்டு ஒரே 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த பிரியாணி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி பேஸ்ட் போட்டோன்னே வாடை சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு ஒரு 100 ml அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தயிருமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். 3 விசில் விட்டால் இது ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும் மட்டன். மிச்சது நம்ம இந்த மாதிரி மசாலா கூட சேர்த்து குக் பண்ணுறப்ப பேலன்ஸ் குக் ஆகிக்கும். அந்த மாதிரி நீங்கள் மட்டனை வேக வச்சுக்கோங்க. அப்புறம் மட்டன் போட்டதுக்கப்புறமேட்டு 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இது வதங்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு டம்ளர் அளவு தான் எனக்கு மட்டனோட ஸ்டாக் கிடச்சிச்சு, மட்டனோட சூப்பு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த மட்டன் தண்ணி கூட இது மட்டன் பிரியாணி மசாலா வேகிறப்ப தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மட்டன் சூப் கூட நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். வந்ததுக்கப்புறமேட்டு நான் 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கவுமே அரிசியை போட்டுட்டு அரிசியை மூடி வச்சிடணும். லைட்டாக இடையில கிண்டி விட்டுட்டு இப்படி அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வர ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம். சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.